السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: سئل عن طعام المؤمنين في زمن الدجال قال: طعام الملائكة إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين، يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபடலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு இயக்கத்திற்கும் பைலா எனப்படும் செயல் திட்டங்கள் உண்டு. அவற்றை அந்த இயக்கத்தின் கொள்கைகள் என்று கூறுவார்கள். அந்த வகையில் இந்தியாவின் பாசிசவாதிகள் தங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு ரகசியமாக சில பைலாக்களை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ரகசிய சுற்றறிக்கை ஒன்று இருக்கிறது. 12வது விதியில் சொல்லக்கூடிய அந்த செய்தி, இந்துக்கள் அல்லாதவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் சில படிமங்களையும் சிலைகளையும் வைப்பது முன்பு போலவே தொடர வேண்டும். முகமதியரின் தொழுகை இடங்களும் நினைவு தூண்களும் பழைய கோவில்கள் என நிரூபிக்க நம் தலைமையகத்தை அணுக வேண்டும் என்ற ஒரு விதி உள்ளது. மேற்படி இந்த திட்டத்தை சுமார் 60 ஆண்டு காலமாக, அதாவது 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராகிவிட்டார்கள் பாசிசவாதிகள். அந்த வரிசையில் பாபர் மஸ்ஜித், டெல்லி ஜாமியா மஸ்ஜித் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஊபி சாம்பல் மாவட்டத்தில் உள்ள அந்த ஷாஹி ஜும்மா மஸ்ஜித். இன்னும் இந்த பட்டியலில் கிட்டத்தட்ட 3000 பள்ளிவாசல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சமூக சிந்தனை கொண்ட ஒரு முஸ்லீம் தன்னுடைய சுயநல வாழ்க்கையை சிந்தித்து கொண்டிருக்காமல் பள்ளிவாசலை அழிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும்? போர்க்கொடி தூக்குவதும் அவருடைய திட்டத்தை முறியடிப்பதும் நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லீமுடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இழந்த பள்ளிவாசலை நமக்கு மீட்டு தந்தல் புரிவானாக. இனிமேல் எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த ஜும்மாவில் மஸ்ஜிதுகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம்.
மஸ்ஜிதுகளை இடிக்க வேண்டும் என்று எண்ணியவர்களை அல்லாஹ் அழித்து ஒழித்திருக்கிறான். வரலாறு கூறுகிறது. பழைய வரலாறுகள், உலகம் ஆரம்பித்தது முதல் இனி கியாமத்து நாள் வரையும் வரலாறுகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சில வரலாறுகள் இருக்கிறது. யார் பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்று நினைத்து வந்தார்களோ அல்லாஹ் அவர்களை அழித்திருக்கிறான். ரொம்ப பிரபலியமான செய்தி நமக்கு தெரியும். காபத்துல்லாவை இடிப்பதற்காக ஆப்ரஹா என்ற மன்னன் என்ன செய்தான்? மிக துணிச்சலோடு யானை படையை கொண்டு வந்தான் காபத்துல்லாவை இடிப்பதற்கு. குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது, சூரத்துல் ஃபீல். அந்த சூராவுக்கு பேரே யானை சூரா. ஃபீல்னா யானை. அந்த சூறாவில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த ஆபிரகாவை, அந்த கூட்டத்தை எப்படி அழித்தொழித்தான் என்பதையும் சொல்லி காட்டுகின்றான். ஆபிரஹா கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக யானைப்படையை திரட்டி கொண்டு வருகிறான். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் யாரும் போய் எதிர்த்து நின்று போராடல. குறிப்பாக வரலாற்றுகளை எழுதுகிறார்கள், அப்துல் முத்தலிபுடைய கைவசத்திலே தான் கஅபத்துல்லா இருந்தது. அப்துல் முத்தலிப் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இது இறைவனுடைய இல்லம், அவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லிவிட்டார்கள். உண்மையிலே அந்த செய்தி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்படியே ஆக்கிவிட்டான். யாரும் போராடாமல் அல்லாஹ்வே அவர்களை அழித்தொழித்து விட்டான். ஆபிரஹா யானைப்படையோடு என்ன செய்கிறான்? கௌபாவை நோக்கி வருகிறான். ஹரமை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஹரமையுடைய திசையை நோக்கி யானையை அவன் விரட்டுகிறான். யானை செல்ல மறுக்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது. யானையை வேற திசையில கொஞ்சம் துரத்தி விட்டா போகுது, கௌபாவின் பக்கம் திருப்பி விட்டா போகல. ஆபிரஹா அப்படியே அடித்து அடித்து விரட்டுகிறான். வரலாறு சொல்லுகிறது, யானைப்படையை அடித்து விரட்டுகிறான். யானை செல்ல மறுக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சின்ன பறவை, அபாபில் என்று சொல்லக்கூடிய சின்ன பறவைகளை அனுப்பி, கூட்டம் கூட்டமாக அனுப்பி, அதனுடைய கால்களிலும் அதனுடைய சுண்டுகளிலும் கற்களையை கொடுத்து இந்த யானைப்படையை அழித்து ஒழித்தான் என்கிறது வரலாறு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் வரலாறுகள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த பறவை இனத்தை அனுப்பினான், அபாபில் என்ற பறவை. அந்த பறவை என்ன செய்தது? கடலில் இருந்து புறப்பட்டது. தன்னுடைய 2 கால்லையும் 2 கற்களை வைத்திருந்தது. தன்னுடைய வாய் அந்த சொண்டுல ஒரு கல், மொத்தம் 3 கல் ஒரு பறவை எடுத்து வந்தது, எரிகற்கள். அந்த கல்லை மேலே இருந்து அந்த பறவைகள் போட்டது. கீழே இருக்கக்கூடிய யானைப்படை மனிதர்கள் அத்தனை நபர்கள் அப்படியே துடி துடித்து இறந்து போனார்கள். யானை மேலே பட்டவுடன் அந்த உடம்புக்குள்ளே ஊடுருவியது. யானை மதம் பிடித்து சுத்த ஆரம்பித்தது. மனிதர்கள் மீது பட்ட அந்த கற்கள் அவர்களை அப்படியே ஒவ்வொரு உறுப்பாக தனித்தனியாக கலண்டு விழச் செய்தது. இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த மக்களை அழித்தான். கடைசியாக ஆபிரஹா மீதும் அந்த கல் விழுந்தது. ஆனால் உடனே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆபிரஹாவை அழிக்கவில்லை. யாருக்கெல்லாம் இந்த கல் மேலே படலையோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆபிரஹாவை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த கல் விழுந்துருச்சு அப்படின்னா மேலே ஒவ்வொரு உறுப்பாக தனித்தனியாக கலண்டு விழுந்துடும். அப்படி ஒரு ஏற்பாடு. அப்போ சில பேர் தூக்கிட்டு போகிறாங்க. ஆபிரஹாவை தூக்கிட்டு போகிற வழியில் கடுமையான வேதனையை அனுபவிக்கிறான். அந்த வேதனையை பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உடனே அவனை அழிக்கவில்லை. ஒவ்வொரு உறுப்பாக கலண்டு விழுகிறது. கடைசியாக அவன் ஒரு கோழி குஞ்சை போன்று ஆகிவிட்டான். எந்த உறுப்புமே இல்லை அவனுடைய உடம்புல. பிறகுதான் இறந்தான் என்று சொல்கிறது வரலாறு. யார் பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அல்லாஹ் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டான். நம்முடைய வீட்டை நாம் யாராவது இடிக்க நாம் என்ன செய்வோம்? இது அல்லாஹ்வுடைய வீடு, இறை இல்லம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா முன்புள்ள காலத்திலே இப்படியெல்லாம் திரண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் அழித்து ஒழித்திருக்கிறான். அதைத்தான் சூரத்துல் ஃபீல் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யானைப்படை என்ன செய்தோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இதெல்லாம் மக்களுக்கு என்ன செய்ய எடுத்து சொல்லணும். யானைப்படை என்ன செய்தோம் என்று பார்க்கவில்லையா? யானைப்படை என்ன செய்தது? கஅபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு ஆபிரஹா கூட்டிட்டு வந்தான். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தல்லீல்.
அவருடைய சூழ்ச்சியை அல்லாஹ் என்ன செய்தான்? தவிடு பொடியாக ஆக்கினான், வழிகேட்டிலே ஆக்கினான். அர்சல அலைஹிம் தொய்ரன் அபாபீல், சாதாரண சின்ன பறவை அபாபீல் என்று சொல்லக்கூடிய பறவையை அல்லாஹ் அனுப்பினான். அர்சல அலைஹிம் தொய்ரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அந்த பறவை என்ன செய்தது? கற்களை எடுத்து எரிந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், அவர்கள் தின்னு துப்பப்பட்ட வைக்கோலை போன்று ஆகிவிட்டார்கள். மாடு வைக்கோலை தின்னுட்டு துப்புச்சுன்னா எப்படி எவ்வளவு மோசமா இருக்கும்? முதல்ல வைக்கோலே என்ன பலகீனமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குப்பை கூலத்தை போன்று அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இதுதான் யார் பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்று எண்ணி வந்தார்களோ அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம். இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். யார் இறை இல்லத்தை பால்படுத்த வருவார்களோ அல்லாஹ் அவர்கள் இப்படித்தான் ஆக்கி வருகின்றான். புகுத்து நசர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன், இவன் ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டியதற்கு பிறகு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இறந்ததற்கு பிறகு யூதர்கள் பைத்துல் முகத்தஸை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் புகுத்து நசர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் தோன்றி இருக்கிறார்கள். ஏதோ இன்று மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலிருந்து இனி வரும் காலம் வரையும் இன்ஷா அல்லாஹ் கொடுங்கோலான ஆட்சியாளர்கள் அவ்வப்போது வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மஸ்ஜிதுகளை இடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்ததற்கு பிறகு யூதர்கள் பைத்துல் முகத்தஸை பாதுகாத்து வருகிறார்கள். அந்த நேரத்திலே நெருப்பு வணங்கியாக இருக்கக்கூடிய புகுத்து நசர் என்று சொல்லக்கூடியவன் அந்த பைத்துல் முகத்தஸை உடைத்து தரைமட்டமாக ஆக்கினான். அதிலே தீப்பற்ற வைத்து ஏகப்பட்ட பொருட்களை நாசமாக்கினான். தௌராத்துடைய அந்த வேதம் எரிந்து போனது. தாபூத் என்று சொல்லக்கூடிய பெட்டி போனது அந்த தீயில. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசா, அந்த கம்பு, மதிப்புமிக்க அந்த கம்பு எரிந்து போனது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நாச வேலையிலே புகுத்து நசர் செய்தான். அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எப்பேற்பட்ட தண்டனையை கொடுத்தான் என்று சொன்னால் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். ஒரு விலங்கினுடைய உருவத்தை போன்று புகுத்து நசருடைய உருவம் மாறிவிட்டது. அல்லாஹ் அப்படி ஆக்கிவிட்டான். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, யூதர்கள் நிறைய நபர்களை கொன்றொழித்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா பெருமை பேச ஆரம்பிச்சான். நான் தான் அதிகமான யூதர்களை கொண்டிருக்கேன்னு பெருமை பேச ஆரம்பிச்சான். அந்த கூட்டத்தில், அந்த யூதர்களுடைய கூட்டத்தில் சில நல்லடியார்கள், பனி இஸ்ரவேலர்கள் சேர்ந்தவர்கள், சில நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். யா அல்லாஹ், புகுத்து நசர் இந்த அளவுக்கு என்ன செய்கிறான்? கடுமையான வேதனை தொந்தரவு கொடுக்கிறான், இவனுக்கு ஏதாவது தண்டனை இறக்கு என்று எதிராக துவா செய்தார்கள். அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டது. புகுத்து நசர் எந்த அளவுக்கு வேதனை செய்யப்பட்டான் என்று அந்த அறிவிப்பிலே வருகிறது. மூளையில ஒரே கொசு உள்ளக்க போயிடுச்சு. அல்லாஹுடைய ஏற்பாடு. அந்த கொசு தான் அவனை பலவிதமான வேதனையை உண்டு பண்ணி சாகடித்தது. கடைசியாக அவன் இறந்ததற்கு பிறகு தலையை அவர்கள் பிளந்து பார்த்த போது அந்த கொசு இருந்திருக்கிறது. வரலாறு சொல்லுகிறது. சாதாரண கொசு, சாதாரண பறவை, சின்ன சின்ன பொருளை வச்சு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? பெரிய வேதனையை கொடுத்துருவான். பெரிய கத்தி, கம்பு, அருவாள், பெரிய பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை, பெரிய பெரிய இடர்பாடுகள் தேவையில்லை அல்லாஹுக்கு. சாதாரண ஒரு சின்ன கொசு, ஈ, இதை வைத்து கூட மிகப்பெரிய சித்திரவதையை செய்து விடுவான், வேதனையை கொடுத்து விடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ஆக நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இறை இல்லத்தை இடிப்பார்களோ, இடிக்க வேண்டும் என்று நினைப்பார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை உண்டு. அது மட்டுமல்ல, லேசுவாசான தண்டனை கிடையாது, கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் கஅபாவை இடிப்பதற்காக ஒரு கும்பல் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, கடைசி காலத்துல கஅபத்துல்லாஹ்வை அழிப்பதற்காக ஒரு கும்பல் புறப்பட்டு வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி வரக்கூடிய அந்த கும்பலை, அந்த படையை பூமிக்கு உத்தரவிட்டு பூமி உள்வாங்கிக் கொள்ளும். பூமி உள்வாங்கிக் கொள்ளும். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து உள்வாங்கிக் கொள்வார்கள். எல்லாரும் பூமிக்குள்ள போயிடுவாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்டாங்க,
யா ரசூலல்லாஹ், அவர்கள் கெட்டவர்கள், அவர்களே அல்லாஹ் தண்டிக்கிறான், ஏன் அருகில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளை என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, கடையில் நிற்கக்கூடியவங்க சேர்த்து என்ன செய்யணும், பூமி உள்வாங்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கெட்டவர்களோடு சேர்ந்து நல்லவர்களும் அழிக்கப்படுவார்கள். நம்ம ஒரு தீமையை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தீமையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எனக்கு இது தேவையில்லை, யாரோ எப்படியோ போயிட்டு போகிறாங்க, நான் ஒதுங்கி போகிறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் போக முடியும். அவங்க செஞ்ச தீமையை நம்ம தடுக்கலை அப்படின்னா அந்த தீமையின் பிரதிபலன் அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விட்டால் அது எல்லாரையும் சேர்த்து அழிச்சுக்கிட்டு போயிடும். குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ், வத்தகு யௌம துர்ஜவுன ஃபீ இலல்லாஹ், அந்த ஒரு மறுமையினால் நீங்க என்ன செஞ்சுக்கீங்க, அஞ்சி கொள்ளுங்கள். ஆகையினால யாராவது தீமை செஞ்சாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம தடுக்கிறதுக்கு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கெட்டவர்களோடு சேர்ந்து நல்லவர்களும் அழிக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் மறுமையிலே யார் நல்லவர்கள் என்பதை அல்லாஹ் விளங்கி கொள்வான், அவருடைய நிய்யத்துக்கு ஏற்ப நற்கூலி வழங்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லுவார்கள். ஆக இறை இல்லத்தை அழிப்பதற்கு இப்போது மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலங்கள், கியாமத்துடைய நெருக்கம், இன்னும் சொல்ல போனால் நாம் நம்முடைய உள்ளம் மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய கஅபத்துல்லாஹ்வையே இடிப்பதற்கு மறுபடியும் ஒரு கூட்டம் தோன்றும் என்று சொல்லும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகம் இப்படித்தான் அல்லாஹ் இயக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை பயந்து வாழ்வோமையானால், ஷரியத்தை பேணி வாழ்வோமையானால், ஹலால் ஹராமை சரியான முறையில் பின்பற்றுவோமையானால் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு நம்மகிட்ட அந்த பலகீனம் இருக்குது. நம்ம ஹலால் ஹராம சரியா பேணலை, ஹராம்னு தெரிஞ்சு எத்தனை விஷயத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இது மார்க்கத்தில் தப்புன்னு தெரிஞ்சு நம்ம எத்தனை விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சில விஷயம் இருக்கு தெரியாம செய்யறது, அது அல்லாஹ் மன்னிச்சிருவான், தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சு இது ஹராம், இது தவிர்க்கப்படணும், இது மார்க்கத்தில் கூடாது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம எத்தனை விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த துவாவுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கறது இல்லை. அதான் உண்மை. அல்லாஹ்விடத்தில் அதிகம் நம்ம என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ்வை பயந்து வாழ்வோமையானால் இந்த உலகத்தில் யாரும் முஸ்லிம்களை பயமுறுத்தாட்ட முடியாது. அதே நேரத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லோரும் நம்மை பயமுறுத்துவார்கள். நம்முடைய குடும்பம் நம்மளை பயமுறுத்தும், நம்முடைய சமுதாயம் பயமுறுத்தும், நமக்கு மேல உள்ள ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் பயமுறுத்துவார்கள். காரணம் என்ன தெரியுமா? நாம அல்லாஹ்வுக்கு பயந்து வாழல. அல்லாஹ்வுக்கு பயப்படுறது, அல்லாஹ்வுக்கு பயப்படுறதுன்னா என்னது? அதை நான் முன்னாடி சொன்னேன். ஹலால் ஹராம பேணி வாழ்ந்தா போதும், அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்கள் எடுத்து நடந்தா போதும், ஐங்கால தொழுகையை பேணிக்கே தொழுதா போதும். இதுல நம்முடைய விஷயத்தில் எவ்வளவு குறைவு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் நாளைக்கு மறுமையில எந்த நிய்யத்தில் இருக்கிறாங்களோ, இந்த உலகத்தில் எந்த நிய்யத்தில் இருந்தாங்களோ நாளைக்கு மறுமையில் அதுக்கு நற்கூலி வழங்கப்படுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே சொல்லுவார்கள். இறை இல்லத்தின் கண்ணியம் மிக முக்கியம். இறை இல்லத்துல சில நேரங்களில் பள்ளிவாசலில் சில பாவங்கள் நடக்கவே கூடாது, தவறான விஷயம். ஒரு நேரத்தில் கஅபத்துல சஹாபாக்களுடைய காலத்தில் கஅபத்துல்லால ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், இசாப் நாயிலா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் பெண், ரெண்டு பேரும் ஒரு தவறை செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கஅபத்துல்லாவிலே வச்சு கல்லா மாத்திட்டான். இந்த கல் கொஞ்ச நாள் இருந்தது. பிறகு மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த கல்லை எடுத்து சஃபா மருவாவுக்கு அடையாளமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சிருந்தாங்க. சஃபா மருவால வச்சிருந்தாங்க. பிறகு அங்கே என்ன செஞ்சாங்க, மக்கள் அந்த கற்களை போய் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு அதையும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. பிறகு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, சஃபா மருவாவுக்கு இங்கே போறதுக்கே கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. ஏன்னா அங்கே சிலைகள் இருந்திருக்கிறது, கல் இருந்திருக்குது. அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்கும்போது தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வசனத்தை இறக்குறான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ், நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம், நீங்க அங்கே போங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அப்ப கண்ணியம் என்பது மிக முக்கியம். பள்ளிவாசல் ரொம்ப கண்ணியத்தை நம்ம பேணணும். நீங்க பள்ளிவாசல் நம்ம எவ்வளவு வீண் பேச்சு பேசுறோம், எவ்வளவு நம்ம ஷரியத்துக்கு மாற்றமான விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தவிர்க்கப்படணும். ஒவ்வொரு உம்மத்திலையும் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை தகர்க்கக்கூடிய அந்த சிந்தனை கொண்ட ஆட்சியாளர் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள்.
புகுத்து நசரை போன்று, ஆபிரகாவை போன்று இன்னும் வந்து கொண்டே இருப்பார்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹுக்கு பயந்து பள்ளிவாசலுக்குன்னு சில கடமை இருக்குது, அதை நம்ம சரியாக நிறைவேற்றினாலே போதும். இப்போ ஒரு வாகனம் வாங்குகிறோம், வாகனத்தை அப்படியே வீட்டிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க? அதை ஓட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வீணாக போயிருன்னு சொல்லுவாங்க. எந்த பொருளுமே பயன்பாட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீடாக இருந்தாலும் சரி, ஒரு வீடை கட்டி பூட்டி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீடு பாழாகி போயிடும். அதே மாதிரி தான் பள்ளிவாசல் நாம் நிரப்பமான முறையில் அல்லாஹுவை 5 நேர தொழுகை நமக்கு கொடுத்துருக்கிறான். இன்னைக்கு 5 நேர தொழுகையை சரியா நம்ம இமாம் ஜமாத்தை பூர்த்தி செய்யக்கூடிய எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? இதுவெல்லாம் நம்முடைய பலகீனம். இதையெல்லாம் நம்ம சரி செஞ்சு அல்லாஹ்ட்ட கையேந்தன அப்படின்னா இந்த பள்ளிவாசல்ல யாரும் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். அப்துல் முத்தலிமா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அது என்னுடைய வேலை கிடையாது. அப்துல் முத்தலிப் சொல்லுவாங்க, பள்ளிவாசலை பாதுகாக்கிறது என்னுடைய வேலை இல்லை, அது அல்லாஹ்வுடைய வேலை, அவனுடைய பள்ளிவாசல், அவனுடைய வீடு. காரணம், அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை ஏற்று நடந்திருந்தார்கள். உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 2 முஸ்லிம்களுக்கு 2 காஃபிர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம். ஒன்று வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு துல்கர்னைன். இந்த 2 பேருக்கும் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தான். அதே மாதிரி தான் 2 காஃபிர், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், புகுத்து நசர் என்ற மன்னனுக்கும் நம்ரூதுக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து நம்ரூதுக்கும் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை வழங்கியிருந்தான். ஆனால் இப்படி வழங்கியிருந்தும் கூட அவர்கள் என்ன செய்யல? இந்த பள்ளிவாசல் பக்கம் கொஞ்சம் கண்ணியத்தை அவர்கள் செலுத்தலை. இந்த காஃபிரான அவர்கள் ஆட்சி செய்தார்களே அந்த மன்னர்கள் பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை முறையான முறையில் கடைபிடிக்கல. நம்முடைய இந்தியாவில் நம்முடைய முன்னோர்கள் ஆட்சி செஞ்சாங்க, முகலாயர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இந்த முகலாயர் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா, அனைவருக்கும் சமநீதி என்ற ரீதியில, குறிப்பாக மன்னர் அவுரங்கசீப் இருக்கிறாங்களே, அவங்க அனைவருக்கும் சமநீதி என்ற ரீதியில தான் என்ன செஞ்சாங்க? இந்த இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். அடிப்படையில் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், பொய்யான வரலாறுகள் திரிக்கப்பட்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது, பொய்யான வரலாறுகள். இப்போ நம்ம நாளைக்கு டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜிதுடைய அந்த இடிப்பு தினம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இந்த நேரத்தில் நம்ம நினைவு கூறுறோம். இப்போவுமே இதை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் குறைவாகி போய்விட்டது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரலாறுகளே மறைக்கப்பட்டுரும். இன்னைக்கு நிறைய புத்தகங்களில், பள்ளிக்கூடத்துடைய புத்தகங்களே மாற்றப்பட்டு விட்டது. அதில் நிறைய செய்திகள், பொய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நாளைக்கு பொய்கள் தான் வரலாறுகளாக என்ன செய்யும்? சொல்லப்படும். அந்த நேரத்தில் நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு எதையுமே சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இதுதான் உண்மைன்னு போயிடுவாங்க. அவுரங்கசீபுடைய காலத்தில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவுரங்கசீபுடைய விஷயத்தில், அது பொய்யான குற்றச்சாட்டு. அவுரங்கசீப் என்ன செஞ்சாங்க? கோவிலை இடித்து தள்ளினார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது காசியிலே சைவ மடாலயங்களை அமைப்பதற்காக அவுரங்கசீப் நிறைய நிலங்களை கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரியா கோயில்களுக்கு நிறைய மானியங்களை வழங்கியிருக்கிறாங்க, சம நீதியோடு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் வரலாற்றில் எழுதப்படுகிறது, காசியிலே விஸ்வநாதர் கோயிலை அவுரங்கசீப் இடிக்க சொல்லி உத்தரவிட்டார் என்ற ஒரு செய்தி பரவலாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ற விஷயம் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஹிந்து ராஜாவினுடைய ராணிகள் அங்கே குளிக்கிறதுக்காண்டி சென்றிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ராணி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு ராணி அவமானப்படுத்த காரணத்தினால் அந்த கோயிலினுடைய புனிதம் பால்பட்டு விட்டது என்று சொல்லி அப்போது இருந்த கிளை அரசர்கள், இந்துக்களாக இந்த கிளை அரசர்கள் அவுரங்கசீப்பிடத்திலே முறையிடுகிறார்கள். எங்களுடைய கோவிலினுடைய புனிதம் கெட்டுவிட்டது, இந்த கோயிலை நீங்கள் இடித்து விட்டு மறுபடியும் நீங்கள் புதிதாக கட்டித்தாருங்கள் என்று கோரிக்கையை வைக்கிறார்கள். அவுரங்கசீப் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று கோயிலை இடித்து மறுபடியும் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. ஆனால் பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அவுரங்கசீப் கோயிலை இடித்து விட்டார். நம்முடைய முன்னோர்கள் சமநீதியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய எங்கே போனாலும் சரி இந்த உலகத்தில் பாருங்க, பள்ளிவாசல் வளர்ந்து கொண்டே இருக்குது, முஸ்லிம்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான பள்ளிவாசல் கொண்ட நாடு இந்தியா தானா. அதிகமான பள்ளிவாசல் இங்கே பெற்றிருக்கிறோம். சீனாவில் சொல்லுவாங்க ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் இடிச்சுதா சொல்லுவாங்க. அந்த சீன அரசாங்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கூறுகிறார், 24,000 மஸ்ஜிதுகள் என்ன செய்தான் புதுசா உருவாகி இருக்குதான். பிரான்ஸை பொறுத்தவரையும் 2014க்கு முன்பாக
வெறும் 20 பெரிய பள்ளிவாசல்கள் தான் இருந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது. ஜெர்மனியில் 1999 வெறும் 40 பள்ளிவாசல் மட்டுமே இருந்திருக்கிறது. ஆனால் இன்று 4000 பள்ளிவாசல் ஜெர்மனியில் இருக்கிறது. இங்கிலாந்தில் கிட்டத்தட்ட 1900 ஒரே ஒரு பள்ளிவாசல் மட்டும்தான் இருந்திருக்குது. இன்னைக்கு இங்கிலாந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏராளமான பள்ளிவாசல் உருவாகி கொண்டே இருக்குதான். இதை விட மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்கா கடுமையான எதிர்ப்பு உள்ள நாடு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஏராளமான பள்ளிவாசல் உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட அதனுடைய விஷயங்களை அதனுடைய செய்தி ஊடகமான CNN அப்படிங்கிற ஒரு ஊடகம் சொல்லி காட்டுகிறது. ஒரு செய்தி வருகிறது, அமெரிக்காவில் கிட்டத்தட்ட வாரத்துக்கு 2 பள்ளிவாசல்கள் வீதம் ஆண்டுக்கு 100 பள்ளிவாசல் கட்டப்படுதான். வாரத்துக்கு 2 பள்ளிவாசல். இது அந்த நாட்டுடைய பத்திரிகையினுடைய செய்தி. கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய இந்த இஸ்லாத்தின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அங்குள்ள வாஸ்வேகாஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் கிட்டத்தட்ட அது ஒரு சூதாட்ட நகரமாகவே சொல்லுவாங்களாம். அவ்வளோ சைத்தானியத்தான வேலைகள்லாம் இங்கே நடக்குமா. அங்கே பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிவாசல் நிரம்பி வழிந்து வெளியிலே சாலைகளிலே தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் அங்கே இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகம் இஸ்லாத்தையும் பள்ளிவாசலையும் வெறுத்தாலும், அதை உடைக்க வேண்டும் தகர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது பெருகி கொண்டேதான் போகுமே தவிர குறையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகையினால சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு சோதனை நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நேரத்திலும் சோதனைகள், முஸ்லீம்கள் அடிக்கடி சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நம்ம ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்கணும். இந்த சமுதாயம் என்னது, ரொம்ப பலகீனமான சமுதாயம். அல்லாஹ்வை வணங்குறதுல பலகீனம், ஹலால் ஹராமை பேணுறதுல பலகீனம். இந்த உலக வாழ்க்கையே மூழ்கி போய் கிடக்கிறது. அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், இந்த உலகங்கிறது அற்பங்கிறது விளங்கிக்கிறது. இன்னமல் ஹயாத்து துன்யா லஐபு லஹு. இந்த உலகத்துடைய ஆசைகள், இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய உல்லாசங்கள், இந்த உலகத்தில் அனுபவிக்கிற அத்தனையுமே கொஞ்ச நேரத்தில் நம்மளை விட்டு கடந்து போயிடும். ரொம்ப காலம் நம்ம கிட்ட நிற்காது. நாம் செய்யக்கூடிய நல்ல அறங்கள், நன்மைகள், தீமையை எதிர்த்து போராடிய அந்த நிமிடங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அந்த நிமிடங்கள் தான் என்ன செய்யும், சோதனையான நேரத்தில் பொறுத்து கொண்ட அந்த தன்மை, இதுதான் நாளைக்கு மறுமை நமக்கு பிரதிபலனாக இருக்கும். சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். எல்லா சோதனைகளை விடவும் ஒரு பெரிய சோதனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ உள்ள ஆட்சியால் நமக்கு சோதிக்கிறாங்க, நிறைய பிரச்சனை வருது நம்ம நினைக்கிறோம். எல்லா சோதனையும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து, அதாவது இந்த மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து கடைசி வரைக்கும் அவனுக்கு ஏற்பட்ட சோதனையிலே மிகப்பெரிய சோதனை என்ன சோதனை தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஜ்ஜாலுடைய வருகை. தஜ்ஜாலுடைய வருகை தான் மிகப்பெரிய சோதனையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லா நபிமார்களும் தஜ்ஜால்னு ஒருத்தர் வருவான், கவனமா இருந்துக்கிறீங்க அப்படின்னு தன்னுடைய சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி கடுமையான சோதனை ஏற்படுமா. கடுமையான சோதனை, கடுமையான பஞ்சம். முதல் வருடம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்துக்கு உத்தரவு போடுவான், வளமையாக பெய்யக்கூடிய மழையிலிருந்து 3இல் 1 பகுதி தான் என்ன செய்யணும், ஒரு பகுதியை குறைத்துக் கொள்வான், 2 பகுதி பெய்யும். பூமிக்கு உத்தரவு, எப்போதும் விளையக்கூடிய விளைச்சல்ல 2 பங்கு தான் விளையணும், 1 பங்கு விளையக்கூடாது. இது முதல் வருஷம். 2வது வருஷம் அல்லாஹ் உத்தரவு போடுகிற வானத்திற்கு, எப்போதும் பெய்யக்கூடிய மழையிலிருந்து 1 பங்கு தான் பெய்யணும், 2 பங்கு என்ன செய்யற பெய்யக்கூடாது. பூமிக்கு உத்தரவு, எப்போதும் விளையக்கூடியதுலேருந்து 1 பங்கு தான் விளையணும், பாக்கி 2 பங்கு விளையக்கூடாது. 3வது வருஷம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்துக்கு உத்தரவு போடுகிறான், மழை பெய்யவே கூடாது. பூமிக்கு உத்தரவு போடுவான், நீ விளைச்சல விளையவே கூடாது, மழையும் பெய்யாது விளையவும் செய்யாது. இப்படி ஒரு 3 ஆண்டு காலம் தஜ்ஜால் வருகைக்கு முன்பாக சோதனை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், மழை பெய்யல என்ன செய்ய முடியும், கால்நடைகள் செத்து மடிஞ்சிரும், மனிதர்கள் என்ன செய்யும், பசியால துடிப்பாங்களாம். இப்போ எவ்வளவு பெரிய ஒரு சோதனை, பசி தாகத்தால துடிப்பாங்களாம், எதுவுமே இருக்காது. இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை தஜ்ஜால் வருகைக்கு முன்பு இருக்குது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அப்ப உணவுக்கு என்னதான் வழி, அந்த நேரத்தில் எதை சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் உணவு எதுவும் கிடைக்காது. உணவு என்ன தெரியுமா, தஹ்லீல், தஸ்பீஹ், தஹ்மீத், இதுதான் எனது உணவு.
லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் சொல்வதுதான் அந்த நேரத்திலே உணவு என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இப்பேற்பட்ட சோதனை எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய இந்த சோதனைகள் இருக்கிறது, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதையெல்லாம் லேசாக்கி முஸ்லிம்கள் இந்த நாட்டிலும் சரி உலகம் முழுவதிலும் சரி முஸ்லிம்களாக வாழ்வதற்கும் பள்ளிவாசல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கும் நாம் அனைவரும் துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுடைய கிருபையின் காரணமாக நம்மையும் நம்முடைய பள்ளிவாசலையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.